ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8th பே கமிஷன் இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை பார்த்துடலாம். ஏற்கனவே 7வது ஊதியக்குழுவில் அடிப்படை சம்பளங்கிறது 7,000லேருந்து 18,000 உயர்ந்தது. இது எதோட அடிப்படையில் மாறினது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வச்சு தான் அந்த சம்பள உயர்வானது அதிகப்படுத்தினாங்க. 7வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட ரேஞ்சுங்கிறது 2.57 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. 8வது ஊதியக்குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கிறது 2.86 அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாகும் அப்படின்னு எம்ப்ளாயீஸ் எல்லாமே எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட அளவு 2.86 அப்படிங்கன்னு உயரும்போது ஒவ்வொரு லெவலில் இருக்கிற ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் அவங்களோட பேசிக் சேலரிங்கிறது அதிகமாக போகுது. நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, உங்களோட அடிப்படை சம்பளம் எவ்வளோ உயரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்த்துடலாம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்களோட ஆதரவை கொடுங்க. ஆஃபீஸ் பியூன், ஆஃபீஸ் ஹெல்ப்பர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் லெவல் 1 கேட்டகரி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வர்றவங்க. இவங்களோட அடிப்படை சம்பளம் பழைய மேட்ரிக்ஸ் படி பார்த்தோம்னா பேசிக் சேலரிங்கிறது 18,000. இவங்களுக்கு இப்போ 8வது ஊதியக்குழுப்படி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 அப்படின்னு இருந்ததுன்னா இவங்களோட சம்பளம் கிட்டத்தட்ட 33,480 ரூபா அதிகமாகும். அவங்களோட அடிப்படை சம்பளங்கிறது 51,480 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு உயரும். லெவல் 2 கேட்டகரியில் இருக்கிற ரைட்டர், அவங்களுக்கு கீழ்பிரிவில் இருக்கிற ரைட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பேசிக் சேலரிங்கிறது 19,900 ரூபா. இவங்களோட சம்பளம் 56,914 ரூபா அப்படின்னு உயர வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 37,000 ரூபா இன்க்ரிமெண்ட் ஆகும். காவல்துறை, வர்த்தகத்துறை, பொது பாதுகாப்பு சேவை இதிலெல்லாம் இருக்கிற கீழ்நிலை அதிகாரிகள் லெவல் 3 கேட்டகரியில் வருவாங்க. இவங்களுக்கு பேசிக் சேலரிங்கிறது 21,700. இவங்களோட சம்பள உயர்வு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 40,362 ரூபா இன்க்ரீஸ் ஆகி இவங்களோட டோட்டல் சேலரி 62,062 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு உயரும். லெவல் 4ல் இருக்கிற ஸ்டாஃப் யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது டாக்குமெண்ட்டை மேனேஜ் பண்ணுற கிரேட் டியில் இருக்கிற ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் ரைட்டர் இவங்கெல்லாம் 4th கிரேட்டில் வருவாங்க. இப்போ வரைக்கும் இவங்களோட பேசிக் சேலரிங்கிறது 25,500 ரூபா இருக்குது. 8வது ஊதியக்குழு நடைமுறைப்படுத்தும் போது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இவங்களோட இன்க்ரிமெண்ட்டுங்கிறது 47,430 ரூபா அதிகமாகி இவங்களோட டோட்டல் சேலரி 72,930 ரூபா அதிகரிக்கும். இதில் 5வது லெவலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உயர்மட்ட ஊழியர்கள், தொழில்நுட்பத்துறையில் இருக்கிற சீனியர் ரைட்டர், சீனியர் ஹெல்ப்பர் இவங்களோட பேசிக் சேலரின்னு பார்த்தோம்னா 29,200 ரூபா. இவங்களுக்கு இன்னும் எவ்வளவு சம்பளம் உயரப்போகுதுன்னு பார்த்தோம்னா 54,312 ரூபா அதிகரித்து டோட்டல் சேலரிங்கிறது 83,512 ரூபாயை அதிகரிக்கும். இந்த லிஸ்ட்டில் லெவல் 6ல் இருக்கிற எம்ப்ளாயிஸ் யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது தொழில்நுட்பத்துறையில் இருக்கிற சூப்பர்வைசர், இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் இவங்களோட பேசிக் சேலரின்னு பார்த்தோம்னா 35,400 ரூபா அப்படிங்கிற லிமிட்டில் இருக்குது. வரப்போகிற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட அளவுப்படி பார்த்தோம்னா இவங்களோட சேலரி 65,844 ரூபா அதிகரித்து இவங்களோட டோட்டல் சேலரிங்கிறது 1,01,244 ரூபாயை அதிகரிக்கும். 7வது லெவலில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது பிளான் மேனேஜ் பண்ணுற அதிகாரிங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஏஇன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இவங்களோட பேசிக் சேலரின்னு பார்த்தோம்னா 44,900 ரூபா. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 83,514 ரூபா அதிகமாகி இவங்களோட டோட்டல் சேலரின்னு பார்த்தோம்னா 1,28,414 ரூபா கிடைக்கும். இதில் 8வது லெவலில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது தணிக்கைன்னு சொல்லக்கூடிய ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஆடிட்டர், உயர் நிர்வாக பணிகளை மேனேஜ் பண்ணுறவங்க இவங்களோட பேசிக் சேலரின்னு பார்த்தோம்னா 47,200 ரூபா. இவங்களுக்கு 88,536 ரூபா இன்க்ரீஸ் ஆகி இவங்களோட டோட்டல் சேலரிங்கிறது 1,36,136 ரூபா கிடைக்கும். இதில் 9th லெவலில் இருக்கிற அதிகாரிங்க யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது காவல்துறையில் உள்ள டிஎஸ்பின்னு சொல்லக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறவங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் 9th லெவலில் இருக்கிற அதிகாரிங்க. இவங்களோட பேசிக் சேலரின்னு பார்த்தோம்னா 53,100 ரூபா. இவங்களோட இன்க்ரீஸ் ஆகப்படுற சேலரின்னு பார்த்தோம்னா 98,766 ரூபா. இவங்களோட மொத்த சேலரி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 1,56,866 ரூபா கிடைக்கும். இதில் லெவல் 10ல் இருக்கிற அதிகாரிங்க யாருன்னு பார்த்தோம்னா, அதாவது ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் குரூப் ஏ அதிகாரிங்க இவங்கெல்லாம் 10th லெவலில் இருக்கிறவங்க அதிகாரிங்க. இவங்களோட பேசிக் சேலரின்னு பார்த்தோம்னா 56,100 ரூபா. இவங்களோட பேசிக் சேலரின்னு பார்த்தோம்னா 56,100 ரூபா. ஒருவேளை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் உயர்ந்ததுன்னா இவங்களோட உயர்வு தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 1,04,346 ரூபா அதிகரிக்கும். இவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோதுன்னு பார்த்தோம்னா 1,60,6,446 ரூபா கிடைக்கும். நாம் பார்த்த இந்த சம்பள விகிதம் எல்லாமே ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கானது 2.86 அப்படின்னு உயரக்கூடிய நிலைமையில் சம்பளம் இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சது தான். ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கிறது எந்த அளவுக்கு அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு அதிகரிக்க போகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேலரிங்கிறதும் அதிகமாகும். ஒருவேளை ஃபிட்மெண்ட் ஃபேக்டருங்கிறது 2.60 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா
நீங்கள் வாங்கக்கூடிய பேசிக் சேலரியை பிட்மெண்ட் பேக்டரோட பெருக்கணும். அதாவது நீங்கள் 20,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கக்கூடிய 20,000 ரூபாயை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதாவது 2.6 20,000 இன்ட்டு 2.60 அப்படின்னு சொல்லிட்டு பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். பெருக்கி வந்த தொகையை மறுபடியும் அதே 2.60 அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரால் வகுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது சம்மந்தமாக கவர்மெண்ட்கிட்டேருந்து எந்த லீகலான அறிவிப்பும் இல்லை. அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் உங்களோட சம்பளத்தை இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் பெருக்கி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏற்கனவே லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற பட்ஜெட் நியூஸ் படி ஆண்டு வருமானம் 12 லட்சத்தை தாண்டும் போது உங்களுக்கு வரி பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் சேர்த்து 12,75,000 ரூபாய் தாண்டும் போது உங்களுக்கு வரியானது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த வரியை அவங்க எப்படி பிடிக்கிறாங்க பார்த்தோம்னா, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அவங்க 1 ரூபா அதிகமாக சம்பாதிச்சாலும் அந்த வாங்குகிற 12 லட்சத்தை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க, 4 லட்சமாக. நீங்கள் இப்போ 14 லட்சம் சம்பளம் வாங்கினீங்கன்னா இந்த 12 லட்சத்தை 3ஆக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி வரியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாங்குற அந்த 2 லட்சத்துக்கு தனி வரி. ஸோ இனிமேல் வரப்போகிற சுச்சுவேஷனில் யாருமே இன்க்ரிமெண்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பட்ஜெட்டானது வந்திருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.